அப்படியே ஒரு சுத்தி விட்டுருவோமா? பட் அங்க வாட்டர் கண்டிஷனுக்கு வந்து மீன் ரொம்ப நாள் லாங் டர்மா வர மாட்டாங்க. ஜப்பான் ப்ளூ ரெட் டெய்லு. இல்ல நீங்க பெருசா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல, நீங்க சேஃப் ஆயிட்டீங்க, காட்ட வேணாம் அப்பலாம். இது எல்லோ டொக்சிடோ ப்ரோ. சரி கரெக்டா சொல்றேன். தப்பா சொல்றேன். ஃபுல்லா தப்பா. சில்வர் ஆடோ. ஆமா. எல்லாருமே படம் பார்த்துட்டு வந்து கொடைக்கானல் போயிருப்பாங்க. நான் படம் பார்த்துட்டு கேரளா வந்திருக்கேன். கேரளாவில் எங்கே இருக்கும் அப்படின்னா சிகே கப்பீஸ் அண்ட் பெட்டா ஃபார்ம். இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஃபார்ம்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு செட்டப் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்னொரு செட்டப்பில் இங்கே நின்றுட்டு இருக்கேன். மொத்தம் 3 செட்டப் வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. வரிசையாக எங்கே பார்த்தாலும் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ், சிமெண்ட் டேங்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பிரதர் வாங்க. ஆக்சுவலாக இந்த கேரளா படம் டைலாக் சொல்கிறதுக்காக ப்ரோ வெளியே நிற்க வச்சுட்டேன். பிரதர் பேர் வந்து சல்மானுல் ஃபாரிஸ். ஸோ சல்மான் பிரதர். இவர் வந்து நம்ம ஈரோட்ல தான் படிச்சாப்ல, அதனால தமிழ் நல்லாவே கலந்து பேசுற அளவுக்கு நல்லா தெரியும். ஈரோட்ல என்ன படிச்சீங்க? நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். அப்புறம் இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணதுனால இதுல பேஷனட்டா ஃபுல் டைமா இந்த வேலையா ஓகே கண்டினியூ பண்றேன். படிச்சு முடிச்சதுல இருந்து ஃபுல்லா இதா பண்றீங்களா? ஆமா. கொஞ்ச நாள் திருப்பூர்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு இடையில தான் ஸ்டாப் பண்ணி வேற ஒரு இதுக்கு ஸ்டாப் பண்ணதுல இது ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்புறம் கண்டினியூஸா படிச்சு முடிச்சு இது ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி கப்பி வளர்த்திருக்கீங்களா? இருக்கு. அப்ப எத்தனை வருஷம் கப்பில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ இது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 இயர்ஸ் 5 to 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 to 6 இயர்ஸ் தான். ஆனா பிரதர் வச்சிருக்க கப்பிலாம் பாத்தீங்கன்னா நறுக்குன்னு இருக்கும். இப்ப சென்னை ஃபார்ம்லாம் நான் போய் பாக்குறேன் அப்படின்னா அங்க காஸ்ட் எஃபெக்டிவா வந்து மீனை உற்பத்தி பண்ணுவாங்க. கொஞ்சம் லோ கிரேட் ஃபிஷ்ஷஸை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஹை கிரேட்ஸும் பண்ணுறாங்க ஒரு சிலர். பட் அதிகபட்சம் விலை குறைவாக தான் அங்கே எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்கும். பட் ப்ரோகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே டாப் கிரேடில் வந்து குவிச்சு வச்சிருக்காரு. விலை குறைவாகவும் மீன் இருக்குது. 100 ரூபா 150 ரூபாலேருந்து ஜோடி வந்து ஆரம்பிக்குது. பட் ஹை கிரேட் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்து மிரண்டுட்டேன். அந்த இந்தோனேஷியன், தாய்லாந்து கப்பி எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நறுக்குன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருக்குன்னு ஒன்னொன்னா கிளாஸ் டேங்க்ல போட்டு நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு ப்ரோ. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியா இருக்கும். அங்கேயும் பண்ணையில வந்து மரங்க வச்சிருப்பாங்க. பண்ணையில ஓரமா மூலையில இருக்கும். இங்க மரங்க தான் ஃபுல்லா இருக்கு. மீனெல்லாம் வந்து ஓரமா இருக்கு. ஆக்சுவலி இது மரம் தான் இருந்துச்சு. அதுக்கு இடையில நம்ம இது செட் பண்ணிருக்கு. சோ அதனாலதான் இப்ப இருக்கு. மரம் எதனா கட் பண்ணீங்களா செட் பண்றதுக்கு? இங்க எதுவும் பண்ணல. இங்க எல்லாம் கேப் இருக்குன இடத்துல தான் பண்ணிருக்கு. அதனாலதான் அங்க நம்ம ஒரு சிமெண்ட் தொட்டி பண்ணிருக்கு. தோட்டத்துல வச்சிருக்க மீன் பண்ணன்னு சொல்லலாம். கரெக்ட். அதனாலதான் மரத்துக்கு இடையில ஃபிஷ் வருது. நல்லா இருக்கு. எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. அங்க சென்னையில பாக்குறதுக்கும் இங்கேயும் நல்ல டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்கு. இப்ப கப்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொன்றுலயும் வந்து அந்த ப்ரீடிங் கேஜ் போட்டிருக்கீங்க. ஆமா. அதுல பேரண்ட் ஃபிஷ் எத்தனை விட்டு எந்த மாதிரி அதை ப்ரீட் பண்ணி எடுக்கிறீங்க? நான் மோஸ்ட்லி இங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 இல்ல 5 to 8 ஃபிஷஸ் தான் ஒரு ப்ரீடிங் கேஜ்ல போடுறது. அதுல ஒரு 5 ஃபீமேலுக்கு ஒரு 3 மேல் அந்த மாதிரி தான், அந்த ரேஷியோல தான் மோஸ்ட்லி நான் போடுறது. ஓகே. 5 ஃபீமேலுக்கு 3 8 தான். அப்ப பேரண்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்கும். அதுல கேஜ தாண்டி குட்டிங்க இறங்கிடும். அந்த மாதிரி நீங்க கவுண்ட் கம்மியா போடுறீங்க. சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 15 10 அந்த மாதிரி தான் போடுவாங்க. நீங்க கம்மியா போடுறீங்க. என்னோட ப்ரொடக்ஷன் மெத்தட வித்தியாசமா இருக்கு. நான் ஆக்சுவலி லிமிட்டட் ஜாஸ்தி வெரைட்டிஸ் வச்சுட்டு எல்லாத்துலயும் கம்மியா ப்ரொடக்ஷன் பண்றேன். ஸோ நமக்கு அதனால குவாலிட்டி கீப் பண்ண முடியும். இப்போ பல்க் ப்ரொடக்ஷனும் என்னோட ப்ரொடக்ஷன் மெத்தடும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் ப்ரீடிங் கேஜில் நம்ம எல்லா ஜாஸ்தி வெரைட்டிஸ் வைக்கிறேன். அரௌண்ட் 50 வெரைட்டிஸ் நம்ம பண்றேன் இந்த ஃபார்மில். 50 வெரைட்டிஸ்லும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்பதான் நமக்கு மேனேஜ் பண்ண முடியும். அப்பதான் குவாலிட்டி வெரைட்டிஸ் இருக்கு. அதான் நான் என்ன கேக்குறேன்னா, சென்னையில இதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல நாங்க இன்னும் கவுண்ட் அதிகமா பண்ணுவோம். நீங்க ஏன் அது பண்ணல? எதனா ரீசன் இருக்கா? கம்மியா வச்சாதான் நமக்கு growth அதிகமா வரும். இல்லனா growth கம்மி ஆயிடும். ஆக்சுவல் கரெக்டான ரீசன் அதுதான், கம்மி ஆயிடும். கவுண்ட் கம்மியா வச்சு அப்ப நமக்கு நல்ல கவனி சீக்கிரம் ரைசிங் பண்றீங்க. அதான் கரெக்ட். ஓகே. இப்போ நீங்க ஹோல்சேல் பண்றீங்களா? இல்ல, நம்ம மோஸ்ட்லி ரீட்டைல் மட்டும் தான் பண்றது. மெயின் ரீசன் இதுதான். நம்ம குவாலிட்டியா ப்ரொடக்ஷன், பல்க் ப்ரொடக்ஷன் இல்ல, குவாலிட்டியா கம்மியா ப்ரொடக்ஷன் பண்றேன். சரி, இப்போ நீங்க இது சீக்கிரம் வளர்க்கறதுக்காக தான் விட்டுருக்கேன். நீங்க அது எத்தனை நாள்ல குஞ்சிங்க வந்து விற்பனை பண்ணக்கூடிய அந்த செமி அடல்ட் ஸ்டேஜ் அது எத்தனை நாள்ல வரும்? அது 2.5 மந்த்ல இருந்து 3 மாசம் வரைக்கும். 2ல இருந்து 3 மாசம் அதுக்குள்ளே வந்து அந்த சேல் சைஸ் வந்துரும். சேல் சைஸ்க்கு வந்துரும். ஆமா, அதுக்கு 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ப்ராப்பரான வாட்டர் சேஞ்ச், ப்ராப்பரான ஃபுட், இது ரெண்டு தான் மெயினா
ஓகே வாட்டர் சேஞ்ச் வீக்லி ஒன்ஸ் ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் குட்டிங்க ஸ்டார்டிங் டைமில் லைஃப் ஃபுட் மஸ்டா கொடுக்கணும். அதுவும் நல்ல ஆர்டிமியா மொயினா அந்த மாதிரி லைஃப் ஃபுட் கொடுத்தா சீக்கிரமா ஒரு 2.5 3 மாசத்துக்குள்ள நமக்கு சேல்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க லைஃப் ஃபீடுன்னீங்க, அப்ப கொஞ்சம் சைசிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளவு குவாண்டிட்டி அதிகமா இருக்கும்போது அது நமக்கு ப்ராஃபிட்டபிளா வராது. ஸோ குட்டிங்க ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லா ஃபுல் டைம் 2 to 3 times ஆர்டிமியா மொயினா இது மட்டும் தான் ஃபீட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பெல்லட் யூஸ் பண்ணும். பெல்லட் 2 டைம் ஓஎஸ்ஐட் ஆர்டிமியா ஃபிளைக்கு அந்த மாதிரி ஸ்பேர்லைனா ஃபிளைக்கு அந்த மாதிரி. ஆமா கண்டிப்பா. சரி பிரதர், இப்போ ஒன்னொன்னா அப்படியே போய் என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? கண்டிப்பா பார்க்கலாம். இது இந்த செட்டப் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுது? இது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 3 to 4 years ஆச்சு இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டா 1 yearக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த இடம் எல்லாம் நம்ம செட்டப் பண்ணியது ஒரு ரீசெண்டா 1 year தான் ஆயிருக்கு. இது என்ன கப்பி ப்ரோ? இது ஸ்ரீலங்கன் ஒயிட். ஸ்ரீலங்கன் ஒயிட்டா? ஆமா ஆமா ஆமா. எனக்கு கேரளா ஒயிட் வேணும், தமிழ்நாடு ஒயிட் வேணும். ஆமா ஆமா, இது ஸ்ரீலங்கன் ஒயிட். நல்ல பக்க ஒயிட் கலரா இருக்கும். அதான் நல்ல ஃபுல் ஒயிட்னு சொல்லலாமா இத? ஃபுல் ஒயிட் அப்படின்னு சொல்ல, ஸ்னோ ஒயிட் கரெக்டான நேம், ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட். ஆமா, ஃபுல் ஒயிட்னு சொல்ற வெரைட்டி வேற இருக்கு, பிளாட்டினம் ஒயிட்னு சொல்லும், அது வேற இருக்கு. இது ஸ்னோ ஒயிட். ஸ்னோ ஒயிட் ஸ்ரீலங்கன் ஒயிட்னு சொல்லும். இது என்ன கப்பி ப்ரோ? இது ரெட் டிராகன் ரவுண்ட் டெய்ல். ஓகே, ரெட் டிராகன் ஏற்கனவே பார்த்திருக்கேன், பட் இது கொஞ்சம் இன்னும் டிஃபரெண்டா தெரியுதுங்களே. இது டெய்ல் எல்லாமே ரவுண்ட் ஷேப் இருக்கும். ஓகே, பேட்டர்ன் பட் சேம் தான். ஆமா ஆமா, பாடி பிரிண்ட் எல்லாமே சேம் தான், ரெட் டிராகனோட சேம் தான். ஆனா இது டெய்லோட ஷேப் தான் இதோட வித்தியாசமா இருக்கு, ரவுண்ட் டெய்ல். ஓகே ஓகே. இது இப்ப கப்பில என்னென்ன டெய்ல் இருக்கு? ரவுண்ட் டெய்ல், டெல்டா டெய்ல், அப்புறம் வெயில் டெய்ல், ஸ்வாட் டெய்ல், டாப் ஸ்வாட், பாட்டம் ஸ்வாட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. டெல்டா டெய்ல் எல்லாம் கொஞ்சம் கூட பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த ஹாஃப் மூன் சொல்லுவாங்களே, அது டெல்டாவா? இல்ல ஹாஃப் மூன் வேற, ஹாஃப் மூன் வேற. ஓகே, இதுல எல்லா டைலும் உங்ககிட்ட இருக்கா? எல்லா வெரைட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் ஹாஃப் மூன். ஓகே, ஹாஃப் மூன் yellow டைகர். டைகர் லுக் இருக்குல்ல, அந்த டைல்ல இருக்க பேட்டர்ன் கரெக்ட். ஆமா ஆமா, டைகரோட பேட்டர்ன் தான். சோ அதான் ஹாஃப் மூன் yellow டைகர். இப்போ நீங்க காட்றதெல்லாம் ப்ரூட் ஸ்டாக்கா, உங்களோட ஸ்டாக்கா? ஆமா ஆமா, ப்ரூட் ஸ்டாக். சேலுக்கு இல்ல, இதோட குட்டிங்க இதே குவாலிட்டி இருக்கும், சைஸ் மட்டும் கம்மியா இருக்கும். ஆமா ஆமா, இது ஃபீமேல். சில வெரைட்டிஸ் நம்ம சேல்ஸ்க்கு இருக்குனது காமிக்கும், நமக்கு சொல்லலாம். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் ஏன் எனக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல காட்டாம டேங்க்ல போட்டு காட்றீங்க? இதெல்லாம் சைடு வியூ தான் அழகா இருக்கும். ஓகே, டேங்க்ல டாப் சில வெரைட்டிஸ் டாப் வியூ தான் அழகா இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ்ல போட்டு காமிக்கிறது எல்லாமே டாப் வியூ தான் அழகா இருக்கும். டாப் வியூவா? சாரி சைடு வியூ தான் அழகா இருக்கும். ஓகே, அதே மாதிரி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது சன்லைட்டுக்கு. ஆமா ஆமா, அதோட பெட்டரா இருக்கும் கிளாஸ்ல காமிக்கும்போது. எனக்கான உங்க செட்டப் தான் பிடிச்சிருக்கு. இது என்ன சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் பிளான்ட்? ஃப்ராக் பைட். ஃப்ராக் பைட். தமிழ்நாடு ஃபுல்லா இதுதான் ப்ரோ பண்றாங்க, டக்ஸிடோ ஒயிட். ஆமா கரெக்ட், நல்ல மூவிங் இருக்கிற ஒரு வெரைட்டி தான் இது. ஓகே, இப்போ உங்க ஃபார்ம்ல ஆரம்ப விலைனா எவ்வளவு காசு இருந்தா கிட்ட இருந்து நீங்க மீன் வாங்கிக்கலாம்னா? கண்டிப்பா ஸ்டார்டிங் 150 வேரியன்ட் தான். 150 ரூபாய் ஜோடி. ஜோடி 150ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 100 ரூபாய்க்கும் இருக்கு, 100 120 ரூபாய்க்கு இருக்கு. அதெல்லாம் ஸ்டாக் கம்மியா இருக்கும். ஸ்டாக் இருக்கும்போது அதுவும் கொடுக்கும். ஓகே, அதிகபட்சம் மேக்ஸிமம் வந்து எக்ஸாட்டிக்கா இந்த வெரைட்டி இருக்கு, அது என்ன பிரைஸ் போகும்? ஒரு 300 400 அவ்வளவுதான் மேக்ஸிமம். மேக்ஸிமம். ஓகே, அந்த மேக்ஸிமம் வெரைட்டி எதுன்னு வர்றப்ப எனக்கு கண்டிப்பா ஷூர். நல்லா இருக்கு. இது ஒயிட் டக்ஸிடோ ஸ்டார்டிங் 150 வேரியன்ட் தான் இது. இது பல காமி 150 இந்த சைஸ்ல நம்ம கிட்ட கொடுக்கிறதுக்கு இருக்கு. இதே சைஸ்ல இருக்கு. இது பேரண்ட் ஆனா இது இப்ப காமிக்கிறது பேரண்ட் தான், இந்த சைஸ்ல இருக்கும், தரலாம். ஓகே, போடுங்க அள்ளி போடுங்க. கோழி கப்பி தானே இது? ஆமா, சூப்பரான கேப், நல்ல குவாலிட்டியா இருக்குன வெரைட்டி தான். இது காமிக்கிறது சேம் சைஸ் இதுதான் கொடுக்கிறதுக்கு இருக்கு. ஓகே, இது நிறைய ஸ்டாக் இருக்கு, இதுவும் மேல வேறையும் டேங்கிள் இருக்கு. இல்ல அல்பினோ கப்பி வந்து உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் பஞ்சியா இருக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல பளிச்சுன்னு நல்லா சூப்பரா இருக்கு. அதான் அள்ளி போட்டு புரட்டிங்க. ஆமா ஆமா. அடுத்து இது என்ன கப்பி ப்ரோ? இது மொசைக், சில்லி மொசைக் பிக் இயர்.
ஓகே சில்லி மொசைக் பிக்கியர். ஆமா ஆமா இதுதான் ப்ரோ நான் முத வாங்கி ப்ரீட் பண்ணது 2019 20 அந்த ரேஞ்சில இருக்கும் லாக்டவுன் டைம்ல. டம்போயர்னாலே எவர் கிரீன் வெரைட்டி தான், எப்போதும் மூவிங் இருக்கிற இல்ல வெரைட்டி. நான் அந்த டைம்ல ஏன் வாங்கினா குட்டிங்களே திங்காது. ஆமா கம்மிதான். டைரக்டா அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயே வச்சு ப்ரீட் எடுத்துருவேன். கண்டிப்பா கரெக்ட். அதுக்காக அந்த டைம்ல வாங்கியிருந்தேன். இதுல 2-3 டைப் இருக்கு நம்ம கிட்ட. இது ஹெட்ல பிளாட்டினம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா சைடு வியூ கொஞ்சம் கூட நல்ல இது இருக்கும், பிரிண்ட் நல்ல அழகு இருக்கும். டாப் வியூல அழகா இருக்கிற ஒரு வெரைட்டி சில்லி மொசைக் டம்போயர் இருக்கு. அது எப்படின்னா பிளாட்டினம் ஃபில் ஆகும். அதுக்கு பிளாட்டினம் சில்லி மொசைக் பிக்கியர்னு சொல்லும். பாடி ஃபுல்லா பிளாட்டினம் ஏறும். ஆமா இது இயர் நல்ல டார்க்கா வரும். ரெண்டும் செப்பரேட்டா அழகு, நல்ல அழகுதான். இது மொசைக் தான். ஆமா பிளாட்டினம் இயர் மொசைக் பிக்கியர். அதை விட இதுக்கு இயர் பெருசா இருக்கும். அது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், சோ அதனாலதான் கொஞ்சம் கம்மியா ஃபீல் பண்றேன். அது நல்ல இயர் சைஸ் வரும். பட் சைஸ் ஆனா இந்த அளவுக்கு இயர் வருமா? வரும். இது நம்ம ப்ரூட் ஸ்டாக் தான் காமிக்கிறது, நம்ம ப்ரூட் ஸ்டாக் தான், சோ அதான் கொஞ்சம் பிக்கா இருக்கு. இதோட அதுவும் வித்தியாசம் என்ன, பிளாட்டினம் ஹெட்ல ஏறுற பிளாட்டினம். ஆமா இதுக்கு கிட்டத்தட்ட பார்க்க அந்த பிளாட்டினம் ரெட் மாதிரி இருக்கு. பிளாட்டினம் மொசைக் இது சில்லி பிளாட்டினம் சில்லி மொசைக் பிக்கியர். ஓகே இதோட குட்டிங்களா அப்படியே வெளியில இருக்கு. ஆமா கரெக்ட். இதான் ப்ரீடிங் கேஜ், இப்படிதான் யூஸ் பண்ணணும், அப்ப பெட்டரா இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் 2 கேஜ் போட்டிருக்கீங்க. நிறைய பேரண்ட்ஸ் இருக்கு, ரெண்டுலயுமே ஒரு அளவுக்கு. ஒரே கேஜ்ல அது ரெஸ்ட் பண்ண கூடாது. ஆமா ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஃபிஷ்க்கு. அத கம்மியாதிலும் கொஞ்சம். இந்த கேஜ் சைஸ்ல எத்தனை விடலாம் நம்ம? ஒரு அரௌண்ட் ஒரு 10 ஃபிஷ்க்கு கீழே எப்படின்னா டோட்டல் மெயில் ஃபீமேல் சேர்த்து ஒரு 10 ஃபிஷ்க்குள்ள விடலாம். இதுல 10 விடலாம், 10ன்னு வெச்சுப்போம். 10 ஃபிஷ். ஆமா இந்த ப்ரீடிங் கேஜ் வேணும்னா நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன பிரைசிங்? 180. கொரியரும் பண்ணுவீங்களா? கொரியரும் ஆல் இந்தியா பண்ணி கொடுக்கும். ஆல் இந்தியா ஃபுல்லா கொரியர் பண்ணி கொடுக்கும். வேற என்னென்ன பண்றீங்க கப்பியை தாண்டி? நம்ம அதோட ஃபிஷ் ஃபுட், அப்புறம் அதோட மெடிசின் எல்லாமே இருக்கு. மெடிசன், ஃபிஷ் ஃபுட், மெடிசின், அப்புறம் சிகே கப்பீஸ் அண்ட் பீட்டாஸ். அது எங்க அது பீட்டா எங்க? பீட்டாஸ் நம்ம ஸ்டார்டிங் டைம்ல நல்லா பண்ணிருந்தேன். ஆனா அப்புறம் நமக்கு ப்ரீடிங் செட் ஆகி வரல, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கு. கம்மியா இருக்கு, இருந்தாலும் ஜாஸ்தி இருக்காது. இப்போ மெயினா பெட்டாஸ் கப்பீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. ஆனா ஒரு 6 மந்த்துக்குள்ள ஒரு பெட்டாஸோட ஒரு உலகம் ஒரு செட்டப் பண்றதுக்கு கண்டிப்பா அது கூட தனியா பிளாட் செட் பண்ணிருக்கு. பிளானிங் இருக்கு, பெரிய பிளானிங் இருக்கு. இது என்ன கப்பி ப்ரோ? இது blonde red tuxedo. blonde red tuxedo. இதுவும் டக்ஸிடோல தான் வருது. ஆமா. இது என்ன டைல் சொல்லுவாங்க? இது டெல்டா டைல் தான். டெல்டா, இதான் டெல்டா. ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகே. நல்ல ரெட் அப்புறம் black. blonde red ன்னு சொல்லும். சோ அந்த ரெட் வந்து blonde red ன்னு. ஆமா. அந்த ரெட் டோனுக்கு தான். அது உடம்புல blonde கலர், அதான் blonde போல நினைச்சேன். blonde red. ஓகே. இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? நல்ல, ஏன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குனதுனால இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கிற வெரைட்டியா இருக்காது, மத்தவருக்கு எல்லாமே வந்து ஈக்குவலா மூவ் ஆயிட்டு இருக்கு. நல்ல. ஓகே. ஏன்னா இந்த ரெட் டக்ஸிடோலாம் வந்து நான் அங்க சென்னையில பார்த்தது கிடையாது. அதாவது பேரண்டா எடுத்து யாரும் பிரீட் பண்ணி பார்த்தது கிடையாது. அதான் அதனால நம்ம கிட்ட யாராவது வந்தா அவருக்கு பிடிச்சா வாங்கிடும். எதா இருந்தாலும் அப்ப எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆயிட்டே தான் இருக்கும், ஒருத்தவங்க டேஸ்ட் பொறுத்து. அதான் கரெக்ட். இது பயங்கர டைல் பெருசா இருக்கு. இது டார்க் எலக்ட்ரிக் ப்ளூ. டார்க் எலக்ட்ரிக் ப்ளூவா? ஆமா. ப்ளூ ஹெட்ல ப்ளூ கேப் பாத்திருக்கீல? ஓகே. அத லைட்டா ப்ளூஷ் இருக்கும். சோ அத டார்க் எலக்ட்ரிக் ப்ளூ. இதோட டெயில் தான் ரொம்ப நல்ல சைஸா இருக்கும். டெல்டா டெயில். டெல்டா தான் இது. ஹாஃப் மூன் டெயில் கிடையாது. இல்ல. ஹாஃப் மூன்ன்றது அது ஹாஃப் ரவுண்ட்ல இருக்கும். ஹாஃப் ரவுண்ட்ல இருக்கும். கரெக்ட், அத ஹாஃப் மூன். ஓகே. டெல்டான்றது கொஞ்சம் வி மாதிரி இருக்கும். ஆமா, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இதோட சைஸ் சூப்பரா இருக்கும். இல்ல இதோட நாம இப்போ பார்த்ததுலயே இதான டைல் பெருசு இதுவரைக்கும் பார்த்ததுல. அத கரெக்ட். டார்க் எலக்ட்ரிக் ப்ளூ நமக்கு டெயில் ரொம்ப பிக்கா வேற வெரைட்டி இதுதான். ஓகே. இத தாண்டி வேற வெரைட்டியும் இருக்கா? இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. காமிக்கலாம் ஃபுல்லா. நல்லா இருக்கு. இது என்ன பிங்கிஷா இருக்கு? என்ன இது? சில்வராடோ. ஆமா. ரெட்டும் சில்வர் கலர் காம்பினேஷன்ல இருக்கு. அது எனக்கு பிங்கா தெரியுது. இல்ல நிறைய இருக்கு, எல்லாமே வளர்ந்து. இதெல்லாம் நீங்க வந்து கேஜ் எதுவும் போடலையே? இது நம்ம மெயில் ஃபீமேல் செப்பரேட் வச்சிருக்கு. இது ஃபுல்லா மெயில்ஸ் தான்.
ஓகே பேபிஸ்க்கு இதுங்க இது பேபிஸ் குட்டியில நீங்க போட்டு செப்பரேட் பண்ணி சைசிங்காக அது ஆமா போட்டு ஆமா ஆமா ஆமா. அது என்ன ரீசன் நீங்க அது குட்டிங்கள்ல வந்து மேல் ஃபீமேல் தனித்தனியா ரைஸ் பண்றீங்க? அப்பதான் ஃபாஸ்டா க்ரோ ஆகும். அப்புறம் நமக்கு கஸ்டமருக்கு மெயிட் ஆகாம நல்ல குவாலிட்டி அதுக்கு செலக்டிவ் நம்ம எல்லாம் பண்றது இன்பிரீடிங் தான். இப்போ ஒரு பேரண்டில் இருந்து வந்தது மேல் ஃபீமேல் பிரீட் பண்ணும். அப்ப நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்பிரீடிங்ல பெட்டரா இருக்கும் செலக்டிவ் இன்பிரீடிங். நம்ம எல்லாமே ஒட்டுக்க விடுறத விட பெட்டரா இருக்கும். நல்ல குவாலிட்டியானது மட்டும் பிரீட் பண்ணுவோம். கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க, அவங்க அங்க பிரீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. கரெக்ட் கரெக்ட். இல்ல நான் நிறைய தடவை கேரளால இருந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் வந்து செப்பரேட் பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் வந்து எனக்கு ஃபீமேல்ஸ் வந்து சரியான சைசிங் பண்ணாம குட்டி குட்டியா வந்துரும். அது என்ன ரீசன்? அந்த மாதிரி நடக்குமா? அது லைனேஜ் எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு பிளட் லைன் எந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஃபுட்டோட குவாண்டிட்டி, வாட்டர் சேஞ்ச் பண்றது எல்லாமே அப்ப வேற வேற மாதிரி மெயின்டைன் பண்ணா ஒண்ணுத்துல சைசிங் கம்மியாயிடுது. ஒரே மாதிரி கொடுக்கணும். ஃபுட்டும் ப்ராப்பரா ஃபுட்டிங்கும் ப்ராப்பரா வாட்டர் சேஞ்ச். எனக்கு இதுக்கான ஃபீமேல்ஸ் காட்டுங்க, அது ஒரே சைஸ்ல இருக்கான்னு நான் பார்க்கணும். நீங்க மாற்றீங்களா பார்க்கணும். கண்டிப்பா. இது ஏன்னா நம்ம இல்ல அவங்க வந்து ஃபுல்லா மேல கேர் பண்ணி பாத்துக்கிட்டு மேல நல்ல குவாலிட்டியில காமிச்சிடுறாங்க. பட் ஃபீமேல் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து இல்ல இதோட ஃபீமேல பார்த்தா ஃபீமேல் கொஞ்சம் கூட பிக்கா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பிக் டேங்க்ல தான் போட்டிருக்கு. அதான் டேங்க் சைஸோட டிஃபரன்ஸ். இது கொஞ்சம் ரவுண்ட், கொஞ்சம் சின்ன டேங்க் தான். ஸ்பேஸ் அதிகமா கொடுத்ததனால அப்ப ஃபீமேல் பெருசா இருக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு. காமிக்கலாம், ஃபீமேல்ஸ் காமிக்கலாம். சரி. இல்ல இல்ல நீங்க பெருசா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல, நீங்க சேஃப் ஆயிட்டீங்க, காட்ட வேணாம் அப்பலாம். ஓகே ஓகே. வெளியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு. அந்த பக்கம் சிமெண்ட் டேங்க் இருக்கு. இன்னும் நம்ம அங்க போய் பார்க்கல. அங்க குட்டி வந்து ரைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இப்படி பாத்தீங்கன்னா இங்க கிளாஸ் டேங்க்ஸ் வந்து வச்சிருக்காரு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் எல்லாம் கிடையாது. பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் பாருங்க, மரம் தான் தெரியுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கேயும் கப்பி தான் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். இங்க என்ன கிளாஸ் டேங்க் செட்டப் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ப்ரீடிங் கிடையாது. இல்ல நம்ம சேல்ஸுக்கு ஆனதெல்லாம் இங்க வந்து கொண்டு எடுத்துடும். சைசிங்காக நம்ம கொரியர் பண்ணும்போது ஈஸியா பிடிக்கிறதுக்கு நம்ம சேலுக்கு ரெடி ஆனதெல்லாம் இங்க வந்துடும். ஓகே ஓகே. அப்ப இங்கே பேக்கிங் பண்ணிட்டு இங்க இருந்து தான் பேக்கிங் பண்றது. நம்ம சேல்ஸுக்கு இருக்கிற ஃபுட் தான் இது. ஓகே. ஆர்டிமியா ஃப்ளேக், பிரின்ஸ்வீன் அந்த மாதிரி இதோட கார்லைனா ஃப்ளேக். யானைக்கு போடுற தீவனம் மாதிரி இவ்வளவு வேற வரைக்கும் அடிக்க வச்சிருக்காங்க. நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. அதான் அந்த மாதிரி நம்மகிட்ட கவர்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்கு. ஃபிஷ் பேக்கிங் கவர் 5x10, 4x10. ஓகே. அந்த மாதிரி ஃபுட் இது ஆர்டிமியா ஃப்ளேக் தான். இதுதான் நம்ம 100 கிராம் பேக் பண்ணி வச்சிருக்குதா. ஓகே. OSI ஃப்ளேக்ஸ் வந்து அந்த டப்புல இருக்குறதா. ஆமா. ஓகே. நம்ம இங்க பேக் பண்ணி அது கப்பி பெட்டாஸ் ஆடுமா? பெட்டாஸும் கொடுக்கலாம், பெரிய பெரிய பீஸா கொடுக்கலாம். ஓகே. இது மெடிசின். ஓகே. மெத்திலின் ப்ளூ. மெத்திலின் ப்ளூ நம்ம எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது. ஆமா. நம்ம கப்பீஸை பொறுத்த வரைக்கும் மெயின்லி வர்றது 2 டிசீஸ் தான். ஓகே. ஒன்னு ஃபங்கஸ் டிசீஸ், அந்த மாதிரி ஃபின் ரூட். இந்த மெயின்லி இந்த 2 டிசீஸ். இதுக்கு 2 பொறுத்துன்னு இல்ல, யூசுவலா எல்லா கப்பீஸ்க்கு அதுதான் வருது. நம்ம கப்பீஸ் தான் மேஜர் பண்றது, சோ அதனால மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கு பெட்டரான ஒரு மெடிசின் தான் இது. ஈஸியா கியூர் பண்ணிடும். 2 to 3 டைம்ஸ் அப்ளை பண்ணிட்டா கண்டிப்பா கியூர் ஆயிடும். இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. இது yellow tuxedo bro. கரெக்டா சொல்றேன்? தப்பா சொல்றேன்? ஃபுல்லா தப்பா? ஆக்சுவலி பிங்கு டெல்டா. என்னது பிங்கு டெல்டா? அது டெய்லி டெல்டா ஷேப்ல இருக்கு. ஓகே. அந்த பிங்குனா அது என்ன? yellow அந்த கலருக்கு. ஓகே ஓகே. yellow பிங்க் கலர் இந்த கலர் பிங்கு டெல்டா. ஆக்சுவலி பிங்க் இல்ல, பிங்கு. ஓகே. பிங்கு டெல்டா. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கரெக்டா வந்திருக்கலாம். இதா நல்ல அழகான வெரைட்டி. yellow நேம் வச்சிருக்க கப்பிய விட இது நல்ல yellowish-ஆ இருக்கு. அதான் பிங்கு டெல்டா. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ஃபில்டர் போட்டிருக்கீங்களா? வித்தியாசமா இருக்கு. எனக்கு இது இங்க இருந்து பார்க்க எப்படி தெரியுமா தெரியுது? அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலி அதுக்குள்ள தெர்மோகோல் இது வெச் போட்டிருக்கு. பட் எனக்கு பார்க்க அப்படிதான் இருக்கு. இது நம்ம மேனுவலா மேட் பண்ணதுதான். டிஃபன் பாக்ஸ்ல ரெடி பண்ணிருக்கீங்க. டிஃபன் பாக்ஸ்ல உள்ளே செராமிக் ரிங். ஹோல் செராமிக் ரிங் போட்டிருக்கு. அது ஓபன் பண்ண முடியுமா? நமக்கு வேற காமிக்கலாம். இது செங்கலா ப்ரோ? ஆமா. ஓடு வீட்ல ஓடு. பழசு ஓடு வீட்டுக்கெல்லாம் மேல போட்டுருக்கு. இதெல்லாம் சென்னையில கிடைக்காது. இங்க எல்லாம் இருக்கு. அங்க செங்கல் கிடைக்கும். செங்கல் வேணா உடைச்சு போட்டுக்கலாம். அதுவும் போடலாம், பரவாயில்ல. இது செராமிக் ரிங். இது ரெண்டு தான் யூஸ் பண்றீங்க. பயோ ஃபில்ட்ரேஷனுக்காக. அப்புறம் இது மேல ஃப்ரூட் தெரிஞ்சது பாத்தீங்களா? அது எங்க தெரியுமா இருக்கு? அதுதான் இது தெர்மோகோல் பீஸ். நம்ம இது இல்லையா
ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்ச் ஆமா. இது ஸ்பாஞ்ச் என்ன ரீசனுக்கு போடுறீங்க? பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன், இதுல எல்லாம் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே. இது இப்ப இல்ல அதே பாக்டீரியா, குட் பாக்டீரியா தான் நமக்கு அந்த செங்கல்லயும் செராமிக் ரிங்லயும் வரப்போகுது. அப்புறம் ஏன் ஸ்பாஞ்ச்? அது இது இந்த வாட்டருக்குள்ள கூட தண்ணி ஏறும். இப்ப தண்ணி உள்ள ஏறும். இது நம்ம ஏரேஷன் போடும்போது இந்த உள்ள தண்ணி ஏறும். தண்ணி ஏறி செராமிக் ரிங் ஓடல் இல்ல தட்டி அழுக்கு எல்லாம் வந்து ஸ்பாஞ்ச்ல வந்துரும். ஆமா ஆமா, அதுதான் என்னோட क्वेश्चन. ஓகே, அழுக்கு வந்து ஸ்பாஞ்ச்ல இருக்கும், மத்த எல்லாத்துலயும் குட் பாக்டீரியா, ஸ்பாஞ்ச்ல குட் பாக்டீரியா வரும். ஃபார்ம் அதான். ஓகே ஓகே. இது வர்க்கிங் வீடியோ காமிக்கலாம் எப்படி வர்க் ஆகும். சரி சரி. இது டோபாஸ் தானே? டோபாஸ் ப்ளூ. ஆமா. டோபாஸ்ல உங்க கிட்ட என்னென்ன இருக்கு? இது ப்ளூ டோபாஸ், டோபாஸ் ப்ளூ, டோபாஸ் ரெட் இருக்கு. இதோட ரெட் வேரியன்ட். இதுல இருந்தே வரும் அது ரெட் கலர். ஃபுல் ரெட்டாவே வருமா? டெய்ல் டார்சல் ரெட் கலரா வரும். பாடி சேமா இருக்கு ரெண்டு. ஒரே ஒரு பேரண்ட்ல இருந்து டோபாஸ் நான் பிரீட் இறக்கி ஒரு 30 குட்டி கிட்ட வந்தது ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். ஓ சூப்பர். அதுல ரெட்டும் வரும் இல்லையா? ரெட் ப்ளூ மிக்ஸ் ஆயி தான் நிறைய வந்துருச்சு. ஃபுல் ப்ளூல வந்து கம்மியா தான் கிடைச்சது. அத 50-50 சொல்லலாம். அதான் கரெக்ட் தான். இதுல கூட லைட்டா ஒண்ணுத்துல ரெட் மிக்ஸ் ஆயிருக்கு. ரெட்டிஷ் இருக்கு. இப்ப அது மிக்ஸ் ஆயி வரது என்ன பண்ணுவீங்க நீங்க? ரெண்டு செப்பரேட் அப்படி சொல்லி தான் கொடுக்கும். ஓகே, அது ஒரு காஸ்டா இருக்குமோ? அதான் ரெட்டுக்கு தான் நமக்கு கொஞ்சம் கம்மியா கொடுக்கிறது. ஓகே, ப்ளூக்கு தான் கொஞ்சம் பிரைஸ். இது என்ன வெரைட்டி சொல்லுங்க? இது வந்து அல்பினோ கோய் டொக்சிடோ. கரெக்ட்டா? பாதி கரெக்ட்டா இருக்கு. பாதி கரெக்ட்டா? அல்பினோ கோய் இருக்கு. அல்பினோ பிளாட்டினம் கோய். பிளாட்டினோ. ஓகே. பாடியில பிளாட்டினம் ஷேட் பார்த்தீங்க ஃப்ரண்ட்ல. ஓகே சோ அத பிளாட்டினம். கொஞ்சம் பிங்கிஷா தெரியுது அந்த கலரா. பிளாட்டினோ. ஆமா, அல்பினோ பிளாட்டினம் கோய். பாத்தீங்களா? இன்னும் கொஞ்சம் அப்படி இதுவானா ஏகே கப்பீஸ்னு எதிர்க்க ஒரு ஃபார்ம் திறக்க போறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, இது டாப் வியூலயே நல்லா இருக்கும். நல்ல கேப் இருக்கும். நல்ல கேப். ஓகே. இந்த பாண்ட் செட்டப் பண்றவங்கலாம் டாப் வியூல இது வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கும். இது என்னது ப்ரோ? ஜப்பான் ப்ளூ ரெட் டெய்ல். பாருங்க, ஜப்பான் வந்துருச்சு, தமிழ்நாடு இன்னும் வர வைக்கணும் நமக்கு. அது அங்க இருக்கவங்கள வர வைக்கணும். ஜப்பான் ப்ளூ, அந்த ப்ளூ கலர் இருக்குது ஜப்பான் ப்ளூன்னு சொல்லும். ஜப்பான் ப்ளூல ரெட் டெய்ல். இது டைல் நல்லா பெருசா இருக்கு. அந்த ஸ்டார்டிங்ல ஒன்னு பார்த்தோம், அந்த மாதிரி தான். இது நல்ல பெரிய டெய்ல். மீனே வந்து பெரிய மீன், ஆனா வீடியோல பெருசா தெரியல. நல்ல பெரிய மீன். டெய்ல் நல்ல சைஸ் வைக்கிற ஜெய்ஜெண்டா சைஸ் தான். இந்த கப்பில ஜெயண்ட் கப்பி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்ப எல்லாம் மார்க்கெட் அவைலபிளா இருக்கு. இப்பதான் புதுசா வந்துட்டு இருக்கு. ஓகே, ஜெயண்ட் கப்பி வருது. வரும். ஆமா. ஓகே ஓகே ப்ரோ, அத விட்டுருங்க. அது நல்ல சரியான சைஸ். இது வந்து ஜப்பான் ஆரஞ்சு லேஸ் வெரைட்டி. அப்படி இல்ல, ஆக்சுவலி லேஸ் வேற. கரெக்ட், லேஸ் வெரைட்டி தான். ரெட் லேஸ். எனக்கு லேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அங்க வாட்டர் கண்டிஷனுக்கு வந்து மீன் ரொம்ப நாள் லாங் டர்மா வர மாட்டேங்குது. இது ரெட் லேஸோட நியூ லைன். ஓகே, பிரிண்ட் சூப்பரா இருக்கும். அதாவது ஹெட்ல இருந்து டெயிலோட டிப் வரைக்கும் பிரிண்ட் கரெக்ட்டா சூப்பரா வரும். இப்ப இந்த மாதிரி புது வெரைட்டி எல்லாம் எனக்கு வந்து அங்க தமிழ்நாடு வாட்டர் கண்டிஷனுக்கு நிக்க மாட்டேது மீன் லாங் டர்மா. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இஷ்யூ வந்திருக்கா? இல்ல நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணி ஃபர்ஸ்ட் முதல்ல செட் பண்ணி வைக்கணும். ஃபிஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே செட் பண்ணி வச்சா எந்த இஷ்யூ இருக்காது. அது pH எல்லாம் கரெக்ட் ஆகிறதுக்காக ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி தண்ணி பிடிச்சு வைக்கணும். ஒரு டப்ல பிடிச்சு வச்சா புரியுது. ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணாலும் எனக்கு அடி வாங்குது. அப்படியா? அடி வாங்குது. ஓகே, அது pH எல்லாமே செக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே லெவல்ஸ் கரெக்ட்டா இல்லன்றீங்க. மேபி அதா இருக்கலாம் வாய்ப்பு. அப்ப கரெக்ட்டா இருந்ததுனா கண்டிப்பா நிக்குமா? ஆமா கரெக்ட். எந்த பிரச்சனை இருக்கு. பட் இப்ப நார்மல் கப்பிக்கு இப்ப வரக்கூடிய அந்த புது ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி லேஸ் வெரைட்டிஸ் அந்த ஹைபிரிட் ஸ்ட்ரெயின்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இல்லையா? இம்யூன் பவர்ல கேக்குறேன். அத அது இங்க வந்து செட் ஆகணும் கொஞ்ச நாள். அப்பதான் அது கரெக்ட். வந்து கொஞ்ச நாள் செட் ஆயா பிரச்சனை இல்ல. செட் ஆயிடுச்சுனா பிரச்சனை இல்ல. நம்ம எடுக்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் இது இருக்கும். பின்ன அப்புறம் இங்க இந்த வாட்டருக்கு செட் ஆகி இங்க எல்லாம் அது செட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ இது வந்து உங்க பேரண்ட் ஃபிஷ் தானே? பேரண்ட் ஃபிஷ். அதான் இது வந்து இம்போர்ட்டடா இல்ல இங்க இறங்குன? இந்த இம்போர்ட்டட்ல இருந்து பிரீட் ஆனது. ஓகே, அப்ப இங்க இறங்குன குட்டி. ஆமா, இங்க இறங்குன குட்டி தான் உங்க ஃபார்மோட பேபி. ஆமா கரெக்ட். செமையா இருக்கு இதோட குவாலிட்டி. இது என்ன வெரைட்டி ப்ரோ? டார்க் பர்பிள். டார்க் பர்பிள். ஆமா. பிளாக்கும் கலந்திருக்கு. அதான் டாப் வியூல இருந்து நல்லா இருக்கும். ஹெட்ல எல்லாம் பர்பிள் ஃபில்லா வரும். அந்த பிளாட்டினம் ஷேட். ஓகே, அதுக்கான ஃபீமேலா? அதான் டாப் வியூ காட்டுங்க. அது டாப் வியூ நல்ல சூப்பரான ஸ்ட்ரெயின் தான்.
இருக்கிறதுல பெஸ்ட் டாப் வியூனா எந்த கப்பி வெரைட்டி சொல்லுவீங்க? ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது ஒரு வெரைட்டி தான். ஓகே இது நிறைய இப்போ 1-2 பீஸ் ஆனதுனால தான் அவ்வளோ அழகில்ல. நிறைய ஒரே டேங்க்ல வரும்போது ஓகே ஓகே சூப்பரா. பிளாட்டினம் ரெட் டம்போயர். பிளாட்டினம் அது வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. சோ கொஞ்சம் புதுசா எதிர்பார்க்கறாங்கன்னா எது சொல்லுங்க? இது சூப்பரான ஸ்ட்ரெயின் தான். அப்புறம் மில்கி பிங்க் காமிக்கலாம். மில்கி பிங்க் கலர் ரேரான கலர். அது நான் பாத்துட்டேன், நான் வீடியோல இருக்கறத பார்க்கல. ஆமா ஆமா சரி சரி. அந்த மாதிரி கிளாஸ் டேங்க்னா இருக்கிறதுல பெஸ்டா எது சைடு வியூல? எனக்கு பர்சனலா பிடிச்சதுல எனக்கு லேஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த லேஸ் சூப்பரான ஸ்ட்ரெயின் தான். அப்புறம் சாலிட் கலர்ஸ் தான். ஓகே ஒயிட் ரெட் ஃப்ளவர் டோர்சல் ஃபுல் கலர் சாலிட் கலர்ஸ் ஃபுல் ரெட் ஃப்ளவர் டோர்சல் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே சூப்பரான ஸ்ட்ரெயின் தான். நல்லா இருக்கும் அதெல்லாம் கிளாஸ் டேங்க். இது அல்பினோ ஃபுல் ரெட் ப்ரோ. ஆமா ஆமா அல்பினோ ஃபுல் ரெட் ஃப்ளவர் டோர்சல். ஃப்ளவர் டார்சல்ல மேல இருக்க டார்சல் பெருசா இருக்கும். ஆமா கரெக்ட். அது டெய்லோட அதே சைஸ் இருக்கும் டார்சல். ஓகே ஓகே. பாக்கும்போது தெரியலாம் அந்த சைடுல தான் சாஞ்சி இருக்கிறேன். சோ அது அவ்வளவு தெரியல, கொஞ்சம் பயத்துல இருக்கு. அதான் இப்பதான் கரெக்டா தெரியுது. செமையா இருக்கு. இந்த ஃபுல் ரெட்லயே எத்தனை ஸ்ட்ரெயின் வச்சிருக்கீங்க நீங்க? 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. ஃபுல் ரெட்ல இப்ப ஃப்ளவர் டார்சல் காமிச்சீங்க, வேற என்ன இருக்கு? ஃபுல் ரெட் ஒயிட் டியர் இருக்கு. ஓகே. ஃபுல் ரெட்ல அல்பினோ பிளாட்டினம் டம்போன்னு சொல்லும். ரெட் கலர்ல இருக்கும், டம்போ இயரா இருக்கும். அப்புறம் ஃபுல் ரெட்ல ரிப்பன் இருக்கு. ஓகே. ஃபுல் ரெட்ல அப்புறம் ஃபுல் ரெட் அவ்வளவுதான். ரெட் அல்பினோ ஃபுல் ரெட்ல ரெட் வேரியன்ட் நிறைய இருக்கு. இல்ல அல்பினோ ஃபுல் ரெட்ல கிடையாது, ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால அதுல என்னென்ன பண்றீங்கன்னு நான் கேட்டேன். இது ஃபுல் பிளாக் டம்போயர். கரெக்ட் பிளாக் டம்போயர். இது பிரைஸ் வந்து 2 ரூபீஸ் தான். என்ன ரேஞ்சில வரும் இந்த ஃபுல் பிளாக் டம்போயர்? டம்போயர்ஸ் 200 ல 300. ஓகே, குவாலிட்டியை பொறுத்து. அதான். இது எல்லாமே மேல்ஸா? எல்லாமே மேல்ஸ். ஃபுல் பிளாக்ல டம்போயர் இப்பதான் நான் பாக்குறேன். இப்ப புதுசா மார்க்கெட்டுக்கு புதுசுதான். புதுசுதானா? இது பேரண்ட்ங்களா இல்ல சேலுக்கு? இது நம்ம பேரண்ட்ஸ் தான். குட்டிங்க ஆயிட்டு இருக்கு. ஓகே, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 1 மந்த்க்குள்ள சேல்ஸ்க்கு ஆகும். சரி சரி. இது புது செட்டப்பா ப்ரோ? ஆமா ஆமா, இப்பதான் 2 மந்த் பக்கம் தான் இது ரெடி பண்ணிட்டாரு. அதான் நினைச்சேன் புதுசா இருக்கு செவரலாம். கரெக்ட். இது என்ன பர்பஸ்க்கு? அந்த அளவுக்கு ஆழமே இல்ல. என்ன தண்ணி அளவு ஒரு அடி தான் இருக்கும்? ஒரு அடிக்கு பக்கம் தான் இருக்கும். மொத்தமா ஒரு அடி தான் இருக்கு. ஓ, மொத்தமே ஒரு அடி தானா? 30 சென்டிமீட்டர் தான் ஹைட். ஓகே ஓகே. என்ன எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க இத? குட்டி ஃப்ரைஸ் ரைஸ் பண்றது. ஆமா ஆமா. இது ஏன் ஆழமா போடல? ஆக்சுவலி நம்ம ஆழமா இப்போ இதோட இவ்வளவு ஹைட் வச்சாலும் ஓரளவுக்கு இதோட இந்த அளவுக்கு தான் தண்ணி வைப்பேன். ஓகே ஓகே. கரெக்டா அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கேன். நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆயிடும். கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட், கப்பீஸ் பெட்டாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைட் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனா நீந்தறதுக்கு நல்ல இடம் இருக்கு. 4க்கு 3. இது ஆக்சுவலி ஒரு டேங்க் ஒரு டிஃபரெண்டா இருக்கு. மோஸ்ட்லி 2 மீட்டருக்கு 1 மீட்டர். 2 மீட்டர் லெங்த். மீட்டர்ல எனக்கு தெரியாது, அதனால விட்டுருவோம். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இங்க இருக்கு. என்னது சொல்லுங்க. இதுல ஏன் நெட் போட்டு வச்சிருக்கீங்க? எதா இருக்கு உங்களே சொல்லுங்க. எதா இருக்கும் ஒரு கெஸ்? இதுல வந்து கூத்தாடி வரும். கூத்தாடி வராம இருக்கிறதுக்கு. அதான் வராம இருக்கிறதுக்கு போடுறீங்க. நெட் போட்டு வச்சிருக்கு. ஆக்சுவலி கூத்தாடினா என்னன்னு நீங்களே சொல்லிருங்க. கூத்தாடினா கொதுகு போடுற குட்டிக்கு. கொதுகுனா இங்கிலீஷ்ல வந்து மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோட லார்வா, அந்த லார்வா ஸ்டேஜ்ல இருக்குன்னா குட்டிங்களுக்கு இங்க மலையாளத்துல சொல்ற பேரு தான் கூத்தாடி. நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்கிட்ட எல்லாமே காமிச்சாப்ல, இதுல கூத்தாடி வரும் ப்ரோ, அதனால இதை வந்து நெட்டு போட்டிருக்கேன்னாரு. இதுக்குள்ள யார் வந்து டான்ஸ் ஆட போறா, எதுக்கு நெட்டு போட்டு வச்சிருக்காரு யோசிச்சேன். கூத்தாடினா மஸ்கிட்டோட வார்ம்ஸ். கரெக்ட், அந்த லார்வா ஸ்டேஜ். அது வராம இருக்கிறதுக்கு. அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு. இதுல டாஃப்னியா இருக்கா? டாஃப்னியாவா மொய்னாவா? மொய்னா இருக்கு. இது என்ன கப்பி ப்ரோ வித்தியாசமா இருக்கு? பிங்க் கலர், மில்கி பிங்க். ஓகே. ஓரளவுக்கு கொஞ்சம் கூட கலர் இருக்கும். ரெட் கலர், இந்த பிங்க் கலர் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பிங்க் காமிச்சீங்களா தானே? அதான் ஆமா. பட் அதை விட இதுல பிங்கிஷ் கம்மியா தான் தெரியுது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பாக்குறப்ப நல்லா பிங்கிஷா இருந்துச்சு. ஆல்கே வாட்டர்ல, ஆல்கே கிரீன் கலர் தண்ணியில நல்ல கலரா இருக்கும். பிங்க் கலர். ஃபுல் நேம் என்னது இதுக்கு? மில்கி பிங்க். ஆல்பினோ மில்கி பிங்க். ஓகே ஓகே. ஆல்பினோ தான். ரெட் ஐவி கரெக்ட். ஆமா ரைட். அப்படியே ஒரு சைனீஸ் பாட்டை போட்டு விட்டு இந்தோனேஷியன் கப்பின்னு சொல்லிடலாம். வான் சி சான்ட். சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு சுத்தி விட்டுருவோமா?
இது என்ன கப்பி இது? ஆல்பினோ பிளாட்டினம் டம்போ. ஓகே, அல்பினோ பிளாட்டினோ டம்போ. அந்த கிரீனிஷா இருக்கு இயர் நல்ல கலர் இருக்கும். அப்புறம் இந்த செட்டப் கார்டே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் இதோட டம்போ இயர். அப்புறம் நான் கேட்டிருக்கல என்ன வெரைட்டிங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குனது, அதுல ஒரு வெரைட்டி தான் இது. நானே மறந்துட்டேங்க. நானே எவ்வளவு வரும்? 400 வருமா? 400. ஆமா ஆமா. ஓகே, செமையா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாம் வரும்போது கம்மியாகும். ஓகே, இது புது ஸ்ட்ரெயின் அப்பனா? புது. ஆமா ஆமா, இப்ப மார்க்கெட்டுக்கு புதுசு. நான் கையில முடியல, அதுல தண்ணி கம்மி தான். சோ அதான். செமையா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க ரெட்னு சொல்றதுல ஆரஞ்சா தெரியுது, ஆரஞ்சு சொல்றதுல ரெட்டா தெரியுது. அதோட நேமிங் அப்படிதான். அதான் புரியுது புரியுது. இல்ல அதுங்க இடத்துக்கு ஏத்த மாதிரியும் கலர் சேஞ்ச் ஆயிடும் லைட்டா. அதான் இந்த பிளாக்ல காட்டுறப்ப வேற மாதிரி கலர்ல இருக்கு. நார்மலா ஆல்கே தண்ணியில போடும்போது லைட்டா கலர் கிளாஸ் டேங்குக்கும் மாறுதுங்க. நல்லா இருக்கு. இப்ப பார்த்ததுல இது சூப்பரா இருக்கு. அதாவது சைனீஸ் ஃபீல் வருது. அத போட்டல பாக்கும்போது. இது கோய் டொக்ஸிடோ தானே? ஆமா ஆமா. அல்பினோ இல்ல? இல்ல. ஓகே, டெக்ஸிடோ பலூன் கோய். பலூனா இது? வயர் பல்ஜா இருக்கும். கையில எடுத்து காட்டுங்க. ஓகே, சைஸ் கம்மி. செமி அடல்ட் சைஸ் தான் இது. டக்ஸிடோ நிறைய வச்சிருக்கீங்க. இருக்கு. டெக்ஸிடோ கோய் இருக்கு, ஒயிட் டெக்ஸிடோ, அந்த மாதிரி டெக்ஸிடோ வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. சரி. இதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணதா? ஆமா. அது மரம் என்ன மரம் இருக்கு? அது சக்க ஜாக் ஃப்ரூட், சக்க மரம். அது ஜாக் ஃப்ரூட் மரம். ஓ, மேல இருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒல்லியா இருக்கனதா கேக்குறது. இந்த மரம் ஒல்லியா இருக்கிறது பாக்கு. தமிழ்நாட்டுல பாக்கு மரம்னு சொல்லுன்னு நினைக்கிறேன். அடக்க அரிக்கனட் இங்கிலீஷ் சொல்லும். நம்ம வெத்தில பாக்கு, வெத்தில சாப்பிடுற வெத்தலை பாக்கு அதுல இருக்கு. நம்ம அப்புறம் நீங்க வெத்தலை பாக்கு சாப்பிடுறீங்க? இல்ல ஒரு பேசிக்காக சொன்னேன். நம்ம சாப்பிடுறது என்னையும் சேர்த்துட்டீங்க. இன்னொரு செட்டப்புக்கு வந்திருக்கோம். அங்க வந்து வீட்டை சுத்தி வந்து மரத்துக்கு நடுவுல வச்சிருந்தாரு. ஒரு கார்டன்ல வந்து ஃபார்ம் வச்ச மாதிரி இருந்துச்சு. இங்க தனியா வந்து இதுக்குன்னு செட்டப் பண்ணிட்டாரு. ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அப்படியே வச்சிருக்காரு. எனக்கு இது பாக்குறதுக்கு வந்து இங்க பேரண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு கேஜ் செட்டப் வந்து கிடையாது. ஸோ சைசிங் இங்க பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு சில வெரைட்டியும் வந்து இங்க புதுசா இருக்குன்னாரு. என்ன இங்க புதுசா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். என்ன ப்ரோ, எங்க இருக்கு? நான் இங்கதான் பாத்துட்டு இருக்கு. உங்களுக்கு எது காமிக்கல, எல்லாமே காமிக்கணும். ஆனா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு டிஃபரெண்டான ஒரு வெரைட்டி கிரவுன் டெயில். கிரவுன் டெயில் கப்பி. ஓகே, காமிக்கலாம். எதுல இருக்குது? இந்த டைம்ல காட்டுங்க. கிரவுன் டெயில். இது வெரைட்டி நேம் என்னது? கிராஸ். ஓகே, கிராஸ் கப்பி, கிராஸ் கிரவுன் டெயில். செமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு கப்பீஸ்ல. ஆனா இது ரேர் தான் ஆக்சுவலி. இப்போ யார்கிட்ட இல்ல இந்த மாதிரி இருக்கு, இருந்தாலும் கம்மி தான். என்ன பிரைசிங் வரும் கிரவுன் டெயில்? இது 250 to 300. ஓகே, சூப்பரா இருக்கு. ஓகே, ஒரு அடுத்து பார்க்கலாமா? சாண்டா கிளாஸ் தான bro? ஆமா ரெட் கேப் சாண்டா கிளாஸ், ரெட் ஹெட் சாண்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஹெட் ரெட் கலர் ரெட். இது டம்போ இயரோ? ஒயிட் இயர் வரும் இதுக்கு. ஓகே, ஓ ஒயிட் இயர் தான், பட் டம்போ கிடையாது. டம்போ கிடையாது. கொஞ்சம் இயர் எனக்கு பெருசா இருக்கு. ஆமா எல்லாத்துக்கும் வராது. ஒரு 80% தான் இப்படி வரும். ஓகே. இது டாப் வியூ தான் பார்க்கணும். டாப் வியூ காமிக்கலாம். டாப் வியூ கப்பி தான் இது. டாப் வியூ தான் சூப்பரா இருக்கும். சரி ப்ரோ, விட்டுருங்க. இது வந்து சில்வர் லேஸ் தானே ப்ரோ? கரெக்ட்டா? இல்லையா? இல்ல இது ஆக்சுவலி ஜாகோர். அது ஏன் நான் ஒரு டைம் தப்பா சொல்றப்ப அப்படினா கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தரீங்க? ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கும் வேண்டாமா? மோட்டிவேஷனா? ஜாகோர்
ஜாகுவார். ஓகே. ஜாகுவார் கப்பி. இதோட பிரிண்ட் தான் ஹைலைட். ஓகே. பிரிண்டிங் சூப்பர். டெய்லும் நல்ல பெருசா வரும். அது பேரே ஜாகுவார் தான், வேற எதுவும்? ஜாகுவார் கப்பின்னு சொல்லும். ஓகே ஓகே. சில பேர் yellow ஜாகுவார்னு வரும். yellow ஷேட் இருக்குல்ல. ஓகே. இந்த பேட்டர்னா லேஸ்லாம் சொல்ல மாட்டாங்க? இல்ல இல்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி எனக்கு லேஸ் மாதிரியே இருக்கு ஓரளவுக்கு. ஆனா அது நேம் ஜாகுவார்னு சொல்லும். ஓகே ஓகே. சரி ப்ரோ, சரி ஓகே. 1 2 3 4 5 6 10க்கு மேல தான் இருக்கும் கண்டிப்பா. வயர்லி குட்டி தானே என்றது. ஆமா ஆமா, வேற என்ன? சீத்ரூ. இதா இந்த இந்த ஃபீமேலுக்கு பார்க்கலாம். வயர்லிக்குள்ள குட்டிங்க. இது கிளாஸ் டேங்க் மீன். எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? கரெக்ட். இது மேலோட கலரேஷனா? ஆமா ஆமா. சீத்ரூல இது கலரேஷன் என்ன சொல்வோம்? சீத்ரூ கோய். இதுல மேலி சின்னதா இருக்கும், அதாவது சைஸ் கம்மியா இருக்கும். ஃபீமேல் தான் நல்ல பெருசா வரும். கிளாஸ் பெல்லி கப்பி அப்படியும் சொல்லும். ஆனா கரெக்டான நேம் சீத்ரூ கோய். ஓகே. இது வந்து மெட்டல் ரெட் ரோஸ்டேல். எப்படி கரெக்டா சொன்ன பாத்தீங்களா? முன்னாடியே சொல்லிட்டீங்க. மெட்டல்னாலே அந்த ஃப்ரெட்ல அந்த ஒரு black dot இல்ல வயருக்கு மேல, அதனால தான் மெட்டல்னு சொல்லும். லேஸ்னா அந்த பிரிண்ட். அப்புறம் ரோஸ்டேல்னால அந்த டெய்ல் கொஞ்சம் கூட பெருசா வரும். இப்போ அது மீடியம் சைஸ் தான். ஓகே. இல்ல இந்த கப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பாடி கலரேஷன் ஆஃபா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் மெட்டல். ஃப்ரண்ட்ல இருக்குது மெட்டலா? மெட்டல். அதுக்கு நேம் தான் மெட்டல். ஓகே ஓகே. மெட்டல் ரோஸ்டேல். சென்னையில இருந்து யாராச்சும் யூடியூபர் வந்து பிரைஸ் இது குறைச்சு தாங்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா குறைப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. உங்க சம்திங் ஃபிஷி பார்த்துட்டு வந்துன்னு சொன்னிட்டேன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஜாஸ்தி ஒரு 5 பேரெல்லாம் எடுக்கிறேன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஆனா ஏதாச்சும் நான் எந்த மாதிரி கேட்டேன்னா, சென்னையில இருந்து ஒரு யூடியூபர் வந்து அவர் வீடியோ எடுக்கிறப்போ ஒரு மீன் ரேட்டை குறைச்சு கேட்டா அப்படி கேட்டேன். அது கண்டிப்பா உங்களுக்கு தந்துடும். அது பிரச்சனை இல்ல. ஆனா நான் மொத்தமா சொல்றேன். உங்க சம்திங் ஃபிஷி வீடியோ பார்த்துட்டு 5 பேர்ஸ் எடுத்தா டிஸ்கவுண்ட், 5 பேருக்கு மேல எடுத்தா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். சரி ப்ரோ. இப்போ இங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்களா? இங்க நம்ம ஏன்னா நிறைய பேபி க்ரூமிங்ஸ்க்கு தான் இங்க வச்சிருக்கு. இதெல்லாம் அதுல கொஞ்சம் ஒரு 1000 கப்பி இருக்குமா இங்க க்ரூமிங்க்கு? அதுக்கு மேல இருக்கும். அதுக்கு மேல தான் இருக்கும். கம்மியா சொல்லிட்டேன். ஏன்னா அரௌண்ட் 200 ஃப்ரிட்ஜ் இருக்கு. 200 ஃப்ரிட்ஜ்ல ஓரோന്നിலுமே ஒரு 20 to 30 ஃப்ரிட்ஜ் இருந்தாலே மேலே ஆயிடுச்சு. ஓகே சரி ப்ரோ. இப்போ மூணாவது செட்டப்க்கு போலாமா? கண்டிப்பா போயிடலாம். மூணாவது அவரோட செட்டப்க்கு வந்தாச்சு. ப்ரோ உங்க ஏரியா என்ன சொன்னீங்க? மலப்புரமா? மலப்புரம். செம்மையா பயமூர்த்தி கூட்டு வந்தாப்புல. மலை ஏறுறது இறங்குறதுன்னு தான் இருக்கு பாதை எல்லாமே. இங்க சிமெண்ட் டேங்க் செட்டப் தான் பண்ணிருக்கீங்களா? ஆமா இது பண்ணிட்டு 2-3 வருஷம் ஆச்சு. 2-3 வருஷம் ஆகுது. ஓகே. சென்னையில எல்லா இடத்துலயும் இடுப்பளவு தான் இருக்கும். நான்லாம் ஏறவே மாட்டேன். அப்படியா? ஆமா. என்ன ஆட்டிமியா போடுறீங்களா? ஆமா ஆட்டிமியா ஃபீட் பண்ணி. நீங்க தினமும் அப்ப ஆட்டிமியா தான் பேரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமேவா? ஆமா. குட்டிங்களுக்கு ஆட்டிமியா. பேரண்ட்டுக்கு என்ன போடுவீங்க? ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் தான். கம்ப்ளீட்டா ஃப்ளேக்ஸ் தான் பெல்லட் ஃபுட். ஆமா. ஆர்டிமியா ஃப்ளேக் இருக்கு, ஸ்பைரலினா ஃப்ளேக். ரெண்டுமே மாத்தி. ஓகே. அதுவே அது போதுமானதா இருக்கா? ஆர்டிமியா ஃப்ளேக்னால 50% above protein contented ஃபுட் தான். சோ அது நல்ல growth கிடைச்சது. அப்புறம் ஓகே ப்ராப்பரா வாட்டர் சேஞ்ச் பேசிக்கிட்டே இதுல மறுபடியும் போட்டீங்க. மறந்து தானே போட்டீங்க நினைச்சேன். இதுல ஆக்சுவலி நானும் அதை கவனிச்சுட்டு ஆக்சுவலி இதுல ஃபிஷ்ஷே இல்லையா? 2 தடவை போட்டிருக்கீங்க. இதுல இந்த டப்ல க்ளீன் பண்ணி புதுசா குட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா குட்டி போடவே இல்ல. அதான் மீனே இல்லாத இடத்துல 2 தடவை போட்டீங்க வீடியோக்கு இடையில. ஓகே. தினமும் எத்தனை வேளை ஃபீடிங் இதுங்களுக்கு போடுவீங்க? 2 டைம்ஸ் தான். 2 டைம் தான். 2 டைம்ஸ் காலையில ஈவினிங். ஓகே ஓகே. ஆக்சுவலி 3 டைம்ஸ் எல்லாம் கொடுத்தா குட்டிங்க எல்லாம் ஃபாஸ்டா growth ஆயிடும். ஆனா நமக்கு கொரியர் வர்க் அந்த மாதிரி வர்க் எல்லாம் இருக்கிறதுனால இருக்காது. இப்போ வாட்டர் சேஞ்ச் எந்த மாதிரி பண்றீங்க? இந்த சிமெண்ட் தொட்டி எல்லாம் ஒரு 10 days once. 10 days once. ஃப்ரிட்ஜ்னா ஒரு 1 week once. ஓகே. ஃப்ரிட்ஜ்ல தான் வேலை அதிகம். இந்த ஸ்பேஸ் அதிகம்ன்றதால வேலை கம்மியா இருக்கு. அதான். ஓகே. வாட்டர் குவாண்டிட்டி ஃப்ரிட்ஜ்ல அதிகமா பிடிக்குதா இல்ல இதுல அதிகமா பிடிக்குதா? இதுல தான் அதிகமா பிடிக்குது. உயரம் கம்மியா இருக்கும், இது கம்மியா பிடிக்கும்னு நினைச்சேன். இல்ல ஆனா இது இப்போ ஒரு 3 ஃப்ரிட்ஜோட தண்ணி இருக்கும் இதுல ஒரே. அப்படிங்களா? பாக்க எனக்கு தெரியல. ஓகே. லெங்த் விட்த் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. விட்த் அதிகம், லெங்த் ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். விட்த் அதிகம்.
ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான நல்லா இருக்குது. இந்த மாதிரி மலை ஏற்றம் இறக்கம்னு சூப்பராக இருக்குது. ஸோ இது மாதிரியான இடம், அதாவது இப்போ படிக்கட்டில் இறங்கி வந்தோம்ல, இது மாதிரி தான் அங்கே ஸ்ட்ரீட்டு இருக்குது. ஸோ அதில் வண்டி ஏறுறது இறங்குறது குயின்ஸ்லாண்ட் ட்ரிப்பு போன மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் ஆச்சரியப்படுத்தாதுல, பழகிட்டு இருக்கோம்ல. அதான் பழகி, அதனால தான். ம். இவ்வளோத்துக்கும் இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணோம்ல. இதுக்கு கீழே எனக்கு படிக்கட்டு இல்லை தானே? அந்த பக்கம் கார்னர். ஓ இருக்கா? ஸோ பிரதர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டொக்சிடோ, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் டைல்னு இதை சொல்லுவாங்க. ஆமாம். கீழே இருக்குல்ல ஒரு டெய்ல், ஒரு இது மாதிரி கீழே ஒரு இது போயிருக்கு ரிப்பன், அதுதான் ஒயிட் டொக்சிடோ ரிப்பன். ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கப்பி பார்த்தோம், ரிப்பன் டைலாக பார்க்கறது இதுதான். ஆமாம். வேற எதுவும் இல்லையா? 2 டைப் தான் இருக்கு. இதுவும் HB ப்ளூவில் இருக்கு ரிப்பன். HB ப்ளூவில். ஆமாம். ஓகே. இந்த ரிப்பன் டைல் வந்து பிரீட் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி? இல்ல, அது கூட நான் ரிப்பன் மெயிலும் கூட விடணும், அப்பதான் மீட்டிங் எல்லாம் கரெக்டா வரும். ஓகே. இது மேட் பண்ணாத அப்பனா? பண்ணும், ஆனா நம்ம ஒரு செட்டா எடுக்கணும். ஓகே. இதுவும் போடணும், இது இல்லாததும் போடணும். எது மீட்டிங்கா ப்ராப்பரா வரும்னு சொல்ல முடியாது. அப்ப நான் ரிப்பன் மேல் போட்டு தான் எடுக்கணும். நம்ம ரிப்பன் ஃபீமேல்ட்ட போடணும். ஆமா, ரிப்பன் ஃபீமேல். அப்ப குட்டிங்கள வந்து ரிப்பனோடயும் வரும், ரிப்பன் இல்லாம வரும். கரெக்ட். பட் சைஸ் கம்மியா, அந்த மாதிரி குவாலிட்டி கம்மியா அப்படி வராது. அது இல்ல. ரிப்பனோட சைஸ் கம்மியா அப்படி எதுவும் இல்ல. அந்த மாதிரில இல்ல. ஆனா அது பிளட் லைன் தான். பிளட் லைன்ல இருந்தாலே போதும். ஓகே. இது என்னது ப்ரோ? ரெட் பாண்டா, ஆல்பினோ ரெட் பாண்டா. பாண்டானா ரெட்ல ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஒயிட் கலர் வருது இல்ல, அதான் பாண்டா கப்பின்னு சொல்லுவோம். ஒயிட்ன்றதோட அது கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி தான் இருக்கு. அதான் கோல்டு மாதிரி, ஒரு சில்வர் கலர் தான் ஆக்சுவலி. ஓகே. ஒரு ஒயிட் டச் இருக்கும், அதான் ரெட் பாண்டா. இதோட ப்ளூ பாண்டாவும் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. அதுல ப்ளூ இருக்குமா? ப்ளூவும் இந்த ரெட்டுக்கு பதிலா ப்ளூ இருக்கும். ஓ, ரெட்டுக்கு பதிலா ப்ளூ இருக்கும். சரி. மீதி அந்த ஒயிட் அப்படியே இருக்கும், பிளாட்டினம் ஷேட். சரி ப்ரோ. இது என்னது ப்ரோ? இது நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வேரியன்ட் தான், சில்வராடோ HB பாஸ்டல். ஸ்டார்டிங் வேரியன்ட் பிரைஸ் கம்மியா? 150 rupees தான் ஸ்டார்டிங். சில்வராடோ HB பாஸ்டல். இது ஸ்டார்டிங் டைம் நல்ல காஸ்ட்லி. இது பேர்ல வந்து yellowவே இதுக்கு கிடையாது. இல்ல அப்படினு சொல்லும், சில்வராடோ yellow HB பாஸ்டல். ஓகே. HP னா என்னது? half black. ஓகே. HP னா half black. ஓகே. பார்க்கிறதுக்கு நல்ல அழகான தானே. ஆனா 3 கலர் இருக்கு, அந்த ஒயிட், yellow, black. ஓகே ப்ரோ. சரி, அடுத்து பாப்போம். ஃபுல் கோல்டு. ஆமா. கோல்டு பயங்கரமா இருக்கு. நல்ல இது ஆல்கே தண்ணியில போட்டாதான் நல்ல கலர் தெரியும், கோல்டன் கலர். நான் ஆல்ரெடி கோல்டு கப்பிலாம் வளர்த்திருக்கேன், பட் இந்த அளவுக்கு கோல்டே வந்ததுல ஒரு மாதிரி yellowisha தான் இருக்கும். இது பயங்கர நல்ல கோல்டனா இருக்கு, நல்ல குவாலிட்டியான பேர். இது ஹெட்ல எல்லாம் ஃபில் ஆகி வரும். ஓகே. 20 days கூட எடுக்கும். சூப்பரா இருக்கு. சரி ப்ரோ. சரி, இது எவ்வளவு போடுறீங்க பேர்? இது 250. 250 பேர்? ஆமா 250 தான் பேர். சரி. நல்லா இருக்கு ஆனா கோல்டு. சரி ப்ரோ. இது ஜஸ்ட் கையில் வச்சு எடுத்து வீடியோ எடுக்க முடியுமா? பாண்டாவோட ப்ரூட் ஸ்டாக் தான், ப்ளூ பாண்டா சொல்லி இருந்தில்ல. ஆமா. வெளியில குதிச்சிட்டேன், எகிரிடுச்சு. ஓ, குட்டிங்க இருக்குதுல எகிரிடுச்சா? குட்டிங்க எல்லாம் நேத்து பிடிச்சிருக்கு, சோ குட்டிங்க இல்ல அதுல. சரி. வேற இருக்கு நல்ல. இது இவ்ளோ ஆல்கே இருக்கு, இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? இது இப்போ நாளைக்கு க்ளீனிங்க்கு ஆயிருக்கு, ஏற்கனவே டைம் ஆயிருக்கு. ஓகே. ஷேட் போட்டிருந்தப்ப இவ்வளவு ஆல்கே வந்திருக்கு அதுல உங்களுக்கு? இல்ல. ஆனா இது ஃபிஷ்க்கு எந்த பிரச்சனை இல்ல, ஆல்கே. சோ பார்க்கதா ஒரு மாதிரி இருக்கு. ஆமா. சரி ப்ரோ. ஓகே. இந்த பிளாட்டினம் டம்பயர்லயே கொஞ்சம் கோல்டனா பாடி வரும். நல்ல கவர் பிளாட்டினம் ஷேட் ஹெட்ல கவர் ஆகி வரும். ஓகே. நல்ல இயர் குவாலிட்டி நல்லா வரும். ஓகே. எப்படி ப்ரோ, டயர்டா இருக்கா இல்லையா? எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. அளவுக்கு ஃபாஸ்டிங் இருக்குனதுனால. அதான் சாப்பிடாம தண்ணி குடிக்காம நீங்க இருக்கீங்க. நான் நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சே எனக்கு டயர்டா இருக்கு, முடியல. கஷ்டம் தான் ப்ரோ சமாளிக்கிறது. சரிங்க ப்ரோ. இப்போ என்ன எத்தனை டைப் பார்த்துருப்போம்? நீங்க நடுவில் அப்பப்போ என்ன கேட்டீங்க, எத்தனை வெரைட்டி ப்ரோ நம்ம பார்த்துருப்போம்னு? நீங்க சொல்லுங்க, இப்போ எத்தனை வெரைட்டி நம்ம பார்த்துருப்போம்? 30க்கு பக்கம், 30 கிட்ட வந்து பார்த்துருப்போம். இப்போ 30 குறைவா இருந்துச்சுன்னா
நான் போய் எடிட் பண்றப்ப எண்ணி பார்ப்பேன் 30 குறைவா இருந்துச்சுன்னா இது அப்ராக்சிமேட் ஆக்சுவலி எடுக்க இனியும் எடுக்கணும் ஒரு 50க்கு பக்கம் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு சொல்லியிருக்கேன் ஃபுல்லா நம்ம காமிக்கல கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெயின்லயே வேற வேற அந்த ரிப்பன் இருக்கிறது இல்லாதது அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி லோ கிரேட்ஸ் வந்து என்கிட்ட நீங்க பெரும்பாலும் பெருசா காட்டின மாதிரி தெரியல, இருக்குங்களா இன்னும்? இருக்கு இன்னும் இருக்கு. 150 ருபீஸ்ல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. என்ன ஒரு 5க்கு மேல இருக்குமா? இருக்கும். ஆனா காட்டல, என்கிட்ட என்ன ஒரு 2-3 காமிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இல்ல நம்ம ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டேன்னா நம்ம ஃபுல்லா கேட்டலாக் அவருக்கு அனுப்பி கொடுக்கணும் எல்லாமே. சரி, உங்க நம்பரும் லொகேஷனும் நான் கொடுத்துறேன். நம்ம கிட்ட எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டேன்னா உடனே நம்ம ரிப்ளை பண்ணிடும். எப்படின்னா நம்ம கேட்டலாக் அவைலபிளா இருக்குன்னா ஸ்டாக் கேட்டலாக் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருது. அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணிட்டேன்னா டோட்டல் அமௌண்ட் சொல்லிடும். அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டேன்னா நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் ஆக்கி நெக்ஸ்ட் டே கொரியர் பண்ணிடும். லைவ் கேரண்டி. நெக்ஸ்ட் டேனா நெக்ஸ்ட் கொரியர் டே. நம்ம மண்டே அண்ட் வெனஸ்டே தான் மோஸ்ட்லி கொரியர் பண்றது. அதுல கொரியர் பண்ணி நானும் ஃபிஷஸ் வந்து கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஒரு 90% சொல்லலாம் கேரண்டியே வந்து வந்துரும். பட் ஒரு 10% சான்ஸ் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி டேமேஜ் ஆயி போச்சுன்னா கஸ்டமர் விருப்பம் இல்ல ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கலாம், அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பெட்டாஸ்லனா ஒவ்வொரு மீன் ஒரு மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து நான் மேக்ஸிமம் ரீஃபண்டா இருக்கும். இப்ப கப்பில வந்து நம்ம ரிட்டர்ன் போடலாம்ல? ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட்க்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பே பண்ண வேண்டி இருக்கும். மீதி நம்ம ஃபிஷஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். சரி ப்ரோ, வேற என்ன ப்ரோ? வேற நம்ம ஃபார்ம்ல அப்டேட்ஸ் டெய்லியும் வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் உள்ள வந்தா. டெய்லி வரலனா அப்டேட்ஸ் நீங்க தான் டெய்லி சொன்னீங்க. வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு. ஒரு 1.5 நாள் இன்னைக்கு வந்து 2 நாளுக்குள்ள கண்டிப்பா டெய்லி வர ஏதோ ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஸ்டோரியிலாவது எந்தாவது அப்டேட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே. எப்படி நைஸா ஸ்டோரியை உள்ள சேர்த்துட்டீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா, ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துடும், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அந்த அது த்ரூ கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுல வாங்கும். சிகே கப்பீஸ் அண்ட் பெட்டாஸ் நம்ம பேஜ். மலையாளத்துல ஒரு முடிவுரை சொல்லி முடிங்க ப்ரோ. മലയാളത്തിൽ என்ன சொல்லணும்? ഇതുവരേക്കും നമ്മുടെ വീഡിയോ അവസാനം വരെ കണ്ട എല്ലാവർക്കും താങ്ക്സ്, ഒരുപാട് നന്ദി. നന്ദി ബ്രോ. ബൈ ബ്രോ. ബൈ.